ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளிமா சமையலில் முறுக்கு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். புழுங்கல் அரிசி ஒரு படி, இது நெய்ங்க, இதில் 4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். மிளகு 6, எள்ளு ஒரு 3 ஸ்பூனு, ஓமம் 2 ஸ்பூனு. இப்போ அரிசி அரைக்க போகிறேங்க, கிரைண்டரில் போடுறேன். அதில் மிளகாய் போடுறேன். கொஞ்சம் அரிசி மட்டும் போடுறேன், அது ஃபஸ்ட்டு மையிட்டோம். அரிசி போட்டுடலாங்க. அரிசி அரைகிறதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கல்லையை அரைக்கலாம். பொட்டுக்கல்லை 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பொட்டுக்கல்லைங்க. அதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் கொட்டி அரைக்க போகிறேன். இதை நம்ம அரைச்சி ஜலிக்க போகிறோங்க. நான் இப்போ அரைக்கிறேங்க. 1/2 கிலோ பொட்டுக்கல்லையை அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்குறேங்க. இது மாவு அரைச்சோடனே அதில் கலக்கணும். மாவு நைஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நாம் பொட்டுக்கல்லை மாவை இதில் கலக்க போகிறோம். மாவை கலக்கிறேங்க. பொட்டுக்கல்லை மாவு எண்ணெய் காய வச்சதை ஊற்றுறேங்க. எள்ளு போடுறேங்க, ஒரு 4 ஸ்பூனு. ஓமம் போடுறேங்க. நெய் 3 ஸ்பூன் போடுறேங்க. மாவு எடுத்தாச்சுங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த முறுக்கு உலக்கில் போட போகிறோம். ஒரு பிளேட் மேலே துணி விரித்து வச்சுருக்கிறேன். இப்போ உலக்கில் மாவு போடுறேன். இந்த மாதிரி மாவு நம்ம உருண்டை பிடிக்கலாம், குழலில் போடுற மாதிரி. போட்டாச்சுங்க. நான் இப்போ புளிய போகிறேன். நான் சுற்றுறேங்க. இது மாதிரி சுற்றிக்கலாங்க. அடுத்தது சுற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம முறுக்கு போடலாம். இது இந்த சத்தை அடங்கணும். சத்தை அடங்கினதுக்கப்புறம் தான் வெந்ததாக அர்த்தம். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடலாம். திருப்பி விடுறேங்க. சத்தம் அடங்கிருச்சுங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் புட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள், சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.